எங்கள் பசங்க சொன்னாங்க, என்னோட விருப்பத்துக்கு நான் போட்டேன். நான் என் பக்கம் ஏடிஎம்க்கு இருக்கிறேன், நான் ஏடிஎம்க்கு தான் போடுவேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சொன்னால் கூட சரிவேன், நான் ஏடிஎம்க்கு இருக்கிறேன் தான் நான் போடுவேன். எங்கள் பசங்க போட்டது விஜய்க்கு போட்டாங்க. நான் சொல்லிட்டேன், உங்கள் விருப்பம் நீங்கள் போட்டுங்க போட்டேன். என்னோட இதை நீங்கள் கேட்காதீங்க, நான் போட்டு. அது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் என்னோட சவாரி வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரி போட்டாங்க. அது முன்னாடி இருப்பாரு, ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா. தாவேகாக்கு இளைஞர்கள் ஓட்டு தான் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா தபால் ஓட்டுலயே அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்துச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க தபால் ஓட்டுலயே பாத்தீங்கன்னா முதன்மையான வாக்கு ஃபர்ஸ்ட் அந்த 8 o'clock ஸ்டார்ட் பண்ண இதுல 45 minutesல டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தாவேகா வந்து முன்னிலை பெற்று அதுக்கப்புறமா முன்னிலையில வந்தாங்க. அப்பனா எல்லாருமே விரும்புறது தாவேகா கண்டிப்பா வரணும், இந்த ஆட்சி வந்து தேவைப்படுது மாற்றம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளவு % வாக்கு வந்து வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில பெரும்பான்மையான தொகுதி மொத்தம் வந்து சென்னையில 18 தொகுதின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே தாவேகா தான் முன்னிலையில இருக்காங்க இது வரைக்குமே. கண்டிப்பா இந்த முறை தாவேகா தான் வந்து ஆட்சியை மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அரசு ஊழியர்கள் ரொம்ப துரோகம் பண்ணாப்புல ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. அதனால வந்து தபால் ஓட்டு நிறைய வந்துருக்கு.